பெர்னதத்து பிரான்ஸ் நாட்டு லூர்து நகரில் பிறந்தார். பெர்னதத்து பிரான்ஸ் நாட்டு லூர்து நகரில் பிறந்தார். அவர் அன்னை மரியை காட்சியாய் கண்டதால் உலக ஆசையையும் துறந்தார். பெர்னதத் பிரான்ஸ் நாட்டு லூர்து நகரில் பிறந்தார். அவர் அன்னை மரியை காட்சியாய் கண்டதால் உலக ஆசையையும் துறந்தார். பெர்னதத் ஒரு நாள் தன் தோழிகளோடு அருகிலிருந்த ஒரு மலைக்கு விறகு பொறுக்கச் சென்றார். பெர்னதத் ஒரு நாள் தன் தோழிகளோடு அங்கிருந்த ஒரு மலைக்கு விறகு பொறுக்கச் சென்றார். அந்த மலை குகையில் விண்ணரசி அன்னை மரி நிற்பதை கண்குளிர கண்டார். பெர்னதத் ஒரு நாள் தன் தோழிகளோடு அங்கிருந்த ஒரு மலைக்கு விறகு பொறுக்கச் சென்றார். அந்த மலையில் குகையில் விண்ணரசி அன்னை மரி நிற்பதை கண்குளிர கண்டார். இது 1858 ஆண்டு நடந்தது. இது 1858 ஆண்டு நடந்தது. இக்காட்சி நடந்து இன்றோடு ஆண்டுகள் 167 கடந்தது. இளம் பெண்ணாக காட்சியளித்த அந்த விண்ணரசி வெண்ணாடை அணிந்திருந்தார். இளம் பெண்ணாக காட்சியளித்த அந்த விண்ணரசி வெண்ணாடை அணிந்திருந்தால் இடையில் நீல நிற கச்சை கட்டியிருந்த அந்த தேவ மாது தலையில் முக்காடும் தரித்திருந்தார். இளம் பெண்ணாக காட்சியளித்த அந்த விண்ணரசி வெண்ணாடை அணிந்திருந்தார். இடையில் நீல நிற கச்சை கட்டியிருந்த தேவ மாது தலையில் முக்காடும் தரித்திருந்தார். அவர் கைகளில் வைத்திருந்ததோ முத்துக்களால் ஆன சத்துருக்களை வெல்லும் ஜெபமாலை. அவர் கையில் வைத்திருந்ததோ முத்துக்களால் ஆன சத்துருக்களை வெல்லும் ஜெபமாலை. அந்த எழிலரசியின் காலில் தவம் கிடந்தது ரோஜா மலர் மாலை. அவர் கையில் வைத்திருந்ததோ முத்துக்களாலான சத்துருக்களை வெல்லும் ஜெபமாலை. அந்த எழிலரசியின் காலில் தவம் கிடந்தது ரோஜா மலர் மாலை. அவர் தன் கைகளை குவித்து விண்ணகத்தை பார்த்த வண்ணம் இருந்தது அவரின் சிரசு. அவர் தன் கைகளை குவித்து விண்ணகத்தை பார்த்த வண்ணம் இருந்தது அவரின் சிரசு. இவர் மண்ணுலக மக்களுக்காக கேட்கும் வரங்களை தரத்தானே இருக்கிறது விண்ணக அரசு. அவர் தன் கைகளை குவித்ததை பார்த்த வண்ணம் இருந்தது அவரின் சிரசு. இவர் மண்ணக மக்களுக்காக கேட்கும் வரங்களை தரத்தானே இருக்கிறது விண்ணக அரசு. இந்த எழிலான காட்சி பெர்னதத்தின் தோழிகளின் கண்ணுக்கு தெரியவில்லை. இந்த எழிலான காட்சி பெர்னதத்தின் தோழிகளின் கண்ணுக்கு தெரியவில்லை. பெர்னதத்துக்கும் இது ஏன் என்று புரியவில்லை. அன்னை மரி பெர்னதத்தை மீண்டும் சில நாட்கள் அங்கு வரச் சொன்னார். அன்னை மரி பெர்னதத்தை மீண்டும் சில நாட்கள் அங்கு வரச் சொன்னார். அவர் தனக்கு அவ்விடத்தில் ஒரு ஆலயத்தையும் கட்டித்தரச் சொன்னார். அன்னை மரி பெர்னதத்தை மீண்டும் சில நாட்கள் அங்கு வரச் சொன்னார். அவர் தனக்கு அவ்விடத்தில் ஒரு ஆலயத்தையும் கட்டித்தரச் சொன்னார். இதை பெர்னதத்து பங்கு குருவிடம் கூற பங்கு குரு இதற்கான காரணத்தை கேட்டார். இதை பெர்னதத்து பங்கு குருவிடம் கூற பங்கு குரு இதற்கான காரணத்தை கேட்டார். இதற்கான காரணத்தை பூரணமாய் தெரிந்து கொள்ளத்தான் அந்த திருமறை வீட்டார். இதை பெர்னதத்து பங்கு குருவிடம் கூற பங்கு குரு இதற்கான காரணத்தை கேட்டார். இதற்கான காரணத்தை பூரணமாய் தெரிந்து கொள்ளத்தான் கேட்டார் அந்த திருமறை வீட்டார். தேவ அன்னை ஒரு நாள் பெர்னதத்தை குறிப்பிட்ட இடத்தில் மண்ணை தோண்டினார். தேவ அன்னை ஒரு நாள் பெர்னதத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மண்ணை தோண்டினார். பெர்னதத்து அன்னை மரி சொன்ன இடத்தில் மண்ணை தோண்டினார். அங்கு இந்த இளம்பெண் கண்ணில் தென்பட்டது ஒரு நீரூற்று.
அங்கு இந்த இளம் பெண்ணில் கண்ணில் தென்பட்டது ஒரு நீரூற்று. அப்போதே விண்ணை தொட்டது அன்னை மரிக்கு பாராட்டு. அங்கு இந்த இளம் பெண்ணில் கண்ணில் தென்பட்டது ஒரு நீரூற்று. அப்போதே விண்ணை தொட்டது அன்னை மரிக்கு பாராட்டு. ஒரு நாள் பெர்னதத்திடம் அன்னை மரி நானே அமல உற்பவி என்று திருவாய் மலர்ந்தார். ஒரு நாள் பெர்னதத்திடம் அன்னை மரி நானே அமல உற்பவி என்று திருவாய் மலர்ந்தார். அன்றிலிருந்தே அவ்விடத்திலிருந்து அன்னை மரி அருள்மாறி பொழிந்தார். அன்னை மரி பெர்னதத்திற்கு 18 முறை காட்சியளித்தார். அன்னை மரி பெர்னதத்துக்கு 18 முறை காட்சியளித்தார். அன்னை மரி காட்சியளிக்கும் போதெல்லாம் பெர்னதத்து இறை மாட்சியில் கொளித்தார். அன்னை மரி எப்போதும் காரணமில்லாமல் காட்சி தரமாட்டார். அன்னை மரி எப்போதும் காரணமில்லாமல் காட்சி தரமாட்டார். அன்னை மரியிடம் ஆசி பெறாதவர்கள் இறை ஆட்சிக்குள்ளும் வரமாட்டார். அன்னை மரி எப்போதும் காரணமில்லாமல் காட்சி தரமாட்டார். அன்னை மரியிடம் ஆசி பெறாதவர்கள் இறை ஆட்சிக்குள்ளும் வரமாட்டார். ஜெபமாலை ஜெபிப்பவன் இந்த உலகத்தில் ஜெயிப்பான். ஜெபமாலை ஜெபிப்பவன் இந்த உலகத்தில் ஜெயிப்பான். தன் கையில் ஜெபமாலை என்ற வாள் இல்லாதவன் கலகத்திற்குள் அகப்பட்டு இந்த உலகத்தில் தவியாய் தவிப்பான். ஜெபமாலை ஜெபிப்பவன் இந்த உலகத்தை ஜெயிப்பான். தன் கையில் ஜெபமாலை என்ற வாள் இல்லாதவன் கலகத்திற்குள் அகப்பட்டு இந்த உலகத்தில் தவியாய் தவிப்பான். லூர்து நகர்தான் பெர்னதத்தின் சொந்த ஊரு. லூர்து நகர்தான் பெர்னதத்தின் சொந்த ஊரு. அன்னை மரி லூர்துக்கு வந்ததால் தான் அன்னை மரிக்கும் லூர்து அன்னை என்ற பேரு. லூர்து நகர்தான் பெர்னதத்தின் சொந்த ஊரு. அன்னை மரி லூர்துக்கு வந்ததால் தான் அன்னை மரிக்கும் லூர்து அன்னை என்ற பேரு.